கிராமப்புற செவிலியர்கள் சென்னையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொடங்கியுள்ள போராட்டம் பற்றி இப்போது பார்க்கலாம். 1980களில் 5000 பேருக்கு ஒரு செவிலியர் என்ற முறை பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது 1 லட்சம் பேருக்கு ஒரு செவிலியர் என்ற நிலை நீடிக்கிறது. இந்த நிலையில் கிராம சுகாதார நிலையங்களில் 1982 முதல் பயிற்சி முடித்து பணியாற்ற துவங்கிய செவிலியர்களுக்கு இன்று வரையில் பணி வரன்முறையோ பண பலன்களோ கிடைக்கவில்லை என்று கூறி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த செவிலியர்கள் சென்னை DMS-இல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று இறங்கியுள்ளனர். தமிழகத்தில் 3000க்கும் அதிகமான செவிலியர் காலியிடங்கள் இருப்பதாகவும் அவை நிரப்பப்படாமல் இருப்பதால் பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் செவிலியர்கள் தெரிவித்தனர். +2 முடிச்சுட்டு வேறு துறையில் வேலைக்கு போனவங்கெல்லாம் இப்போ 4 கட்ட பதவி உயர்வடைஞ்சு அதிகாரிகளாக இருக்கிறாங்க. ஆனால் கிராம சுகாதார செவிலியராக பதவியேற்று 30 வருஷம் ஆகியும் இன்னும் அதே பணியை ஒவ்வொருத்தரும் 40 வயசு 50 வயசு கடந்தும் கூட தொடர்ந்து ஒரே மாதிரியான பணி மேலும் மேலும் ஆட்கள் பற்றாக்குறையினால் பணி சுமை அதிகமாகி வாழ்க்கையே முழுசும் இந்த துறைக்காகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். செவிலியர் காலி பணியிடங்களும் அவர்கள் மீதான பணிச்சுமையும் கிராம மக்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிரசவித்த தாய்மார்களின் ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கும் அபாயம் இருப்பதாகவும் செவிலியர்கள் தெரிவித்தனர். டெங்கு, சிக்குன்குனியா போன்ற நோய்கள் தற்போது பரவி வருவதால் செவிலியர்களின் எண்ணிக்கை போதாது என்றும் தெரிவித்தனர். இன்றைய தேதியிலே டெங்குவும் சிக்குன்குனியாவும் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களும் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு ஊழியர்களாகி எங்களுக்கும் பணி பளுவின் காரணமாக பணிச்சுமையின் காரணமாக இன்றைக்கு பணி திணிப்பை ஏற்படுத்தி பல்வேறு மனச்சுமையை ஏற்படுத்துவதை தமிழக அரசாங்கம் கலைந்திட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலே எங்களை நேரடி பேச்சுவார்த்தையின் மூலமாக அழைத்து பேசி அப்படிப்பட்ட 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் முக்கிய கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். 10 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரை காலவரையற்ற போராட்டம் தொடரும் என்று செவிலியர்கள் தெரிவித்துள்ளனர். நிஷா சேகர், News 7 தமிழ், சென்னை.